ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி எந்த கடையிலுமே கிடைக்காத ஒரு உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் செய்ய போறீங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் செய்ய ஃபர்ஸ்ட் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் நீக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குடைய எல்லா தூளும் ரிமூவ் ஆனதும் 1க்கு 2 வாட்டி கழுவி ஒரு துருளை வச்சு நல்லா துருவிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கு துருவி எடுத்ததும் ஒரு பவுல பாதியில் தண்ணி எடுத்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா டிப் பண்ணி 1க்கு 2 வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். அப்போதான் உருளைக்கிழங்கு ஸ்டார்ச் ரிமூவ் ஆகுங்க. இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கடைசியா 5 டீஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குல சேர்த்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் பிடிச்சு பார்த்தா பிடிப்படணுங்க. இந்த மாதிரி உருண்டை ஷேப்க்கு நம்ம உருளைக்கிழங்கு பிடிச்சு பார்த்தா சரியா பிடிப்படலைங்க. இன்னும் 2 டீஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம உருளைக்கிழங்க உருட்டி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு நல்லா உருட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பிட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் 2 உருளைக்கிழங்கை வச்சு இந்த மாதிரி டேஸ்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டின ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.